ஹாய் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிறகடி காசி சீரியல் இன்றைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மீனா அவங்க அம்மா ஒரு மாதிரி சோகமாக இருக்காங்க. இப்போ சத்யா வந்து சொல்கிறாரு, ஏம்மா ஒரு மாதிரி இருக்குது, அதெல்லாம் சீதாக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லும் போதே சீதா அழுதுகிட்டே வராங்க. வந்தவொடனே அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, செயின் இல்லாமல் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி என்னை விரட்டி அடிச்சுட்டாருமா அப்படின்ற மாதிரி அழுகுறாங்க. அப்போ சத்யா சொல்கிறா, செயின் காணாம போனதுக்கு நீ என்ன பண்ணுவ, வா நான் வேணா சொல்லி விடுறேன்ற மாதிரி சொல்கிறா. அதுக்கு சீதா, இல்லைடா அவர் ரொம்ப கோவத்தில் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லி அழுகுறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் கெட்ட போட்டு அந்த நகை உருக்குற இடத்துக்கு போகிறாங்க. போன உடனே அந்த லேடி வந்து கேட்குறாங்க, நீங்கள் என்ன புதுசாக இருக்கீங்க, உங்களை யார் அனுப்பிச்சா அப்படின்னோடனே, அந்த சாமி ஆடுறவங்க தான் அப்படின்னு சொன்னோன்னே, யார் சொர்ணாவா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல போலீஸ் வந்துடுது. போலீஸ் வந்து இவங்களை எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணும் போது அப்போ முத்துவையும் மீனாவையும் தப்பாக சேர்த்து அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ முத்து மீனா எவ்வளோ சொல்லி அவங்க கேட்க மாட்றாங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் அப்புறம் முத்து என்ன பண்ணுறான், இருங்க எங்கள் வீட்டோட நம்பர் தரேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை நம்பர் கொடுக்குறான். அவர் ஃபோன் பண்ணி, ஆமாம் முத்துவும் மீனாவும் என்னோட பையனும் மருமக தான், அவங்க ஒரு தப்போ பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஸ்டேஷனில் வந்து பேசுங்க அப்படின்னு போலீஸ் சொன்னோடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, ரவியும் ஸ்ருதியும் முன்னாடி அனுப்பிச்சி விட்டு அவர் பின்னாடி வராரு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா இவங்க விஜயா வந்து இப்போ திருட்டு தொழில் வர ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ஒரு மாதிரி நக்கலாக பேசுகிறாங்க. ஒரு வேளை அண்ணாமலை என்ன பண்ணுறாரு, நீ இப்படியே பேசிக்கிட்டுருன்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி வர பார்க்குறாரு. அப்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரவியும் ஸ்ருதியும் போலீஸ் ஸ்டேஷன் வந்தோன்னா அப்போ அந்த போலீஸ்காரர் கேட்குறாரு, என்ன அப்பா வரேன்னு சொல்லிட்டு நீ வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ரவியும் ஸ்ருதியும் பார்த்து. அப்போ இவங்க சொல்கிறான், இது மாதிரி இவங்க எங்கள் அண்ணனும் எங்கள் அண்ணியும் தான், இந்த மாதிரி அவங்க தங்கச்சி நகை திருட்டு போனதுனால அதை கண்டுபிடிக்க வரும்போது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லும் போது இப்போ போலீஸ்காரர் கேட்குறாரு, நகை காணோன்னா இங்கே தானே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோம், இவன் என்ன பெரிய இவன் போய் மாறு வேஷம் போட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி திட்டுறாரு. அப்போது அப்படியே இன்றைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குது. இதை வச்சு சொர்ணாவை ஏதாவது பிடிப்பாங்களா, இல்லை முத்து விட்ட சவாலில் ஜெயிப்பாரா? உங்களோட கமெண்ட்ஸை என்னோட இதில் சொல்லுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.